ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் எப்பயுமே இந்த கோயிலுக்கு வருவோம், அத்திமுகேஸ்வரர்ன்ற கோயிலுக்கு. இது எங்கே இருக்குன்னா, சூளகிரியிலேருந்து பேரிக்கை போகிற வழியில் இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப விசேஷம். நான் எப்பயுமே மாதத்துக்கு ஒரு 2 டைம் வந்துடுவேன். சரி, அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம். கோயிலோட பேர் அத்திமுகம் ஈஸ்வரர், ஐராவதேஸ்வரர். இங்கே ஸ்பெஷல் பாருங்கள். இது பூமிக்குள்ளேயே புதைஞ்சிருந்த கோயில். இது ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப விசேஷம் இந்த கோயில். அதை உங்களுக்கு காமிக்கலான்னு நான் காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வர முடிகிற அளவுக்கு வாங்க. இருங்க, இங்கே பாருங்க. இவர் தான் மூலவர். பாருங்க, இந்த கோயிலுக்குள்ளே இதெல்லாம் ரொம்ப விசேஷம். எப்படி இருக்குது பாருங்கள், குகை மாதிரி இருக்கா. நான் எப்பயுமே மாதத்துக்கு 2 டைம் வந்துடுவேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரு பகவான் இருக்கார். பாருங்கள், எனக்கு இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஐராவதேஸ்வரரும் அந்த அம்மாவும் தெரிவாங்க. இப்போ அங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ளே உங்களுக்கு காமிக்கலான்னு வந்தேன். விஷ்ணு பகவான் இருக்கார். அப்படியே பாருங்கள். இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா பாருங்கள். இது பிரம்மர். அப்படியே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே துர்க்கம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு இவங்க ரொம்ப ஸ்பெஷலு. எந்த வேலை எப்படி இருந்தாலும் நான் மாதத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக வந்துடுவேன். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போனாக்கா சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இது ஐராவதேஸ்வரர் ஸ்பெஷலுன்னா, இந்திரனே இங்கே தியானம் பண்ணியிருக்காரு, யோகம் வளர்த்துருக்காரு. அவரே இங்கே ஒரு தோஷத்துக்காக அவர் விமோச்சனம் அடைஞ்சு போயிருக்காராம்மா. அதனால் இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. பெங்களூருக்கு போகிற வழி தான். பெங்களூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. பாருங்க, இல்லைங்களா, நாகங்கள், விஷ்மர்மூர்த்தி, வீரபத்ர சுவாமி, இந்திரன் பாருங்கள், ஐராவதேஸ்வரர் இந்திரன் பாருங்கள், யானையில் உட்காந்துருக்காரா, சந்திரன் இருக்கார். இப்படி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஈஸ்வரனும் அந்த அம்மாவும் 2 பேரும் ஜோடியாக இருக்காங்க. இப்படி வந்தீங்கன்னா இங்கே தான் மூலவர் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கோயிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே வந்தோம்னா இப்போ 21, 22 இங்கே சுவாமிக்கு கல்யாணம் வச்சுருக்குறாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதை காமிக்க போடுறேன். நல்லா கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இங்கே பாருங்கள், அரச மர பிள்ளையார் இருக்கார். தெரியுறாரா பிள்ளையார்?
இங்கே வந்தீங்கன்னா இவர் ஒரு விநாயகர். இங்கே பாருங்க, தெரியுறாரா உங்களுக்கு விநாயகர்? அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே வந்து வள்ளி தேவானையோடு இருப்பார் முருகர். வள்ளி தெய்வானையோடு இருப்பார். மூடிட்டாங்க பாருங்க, இவ்வளோ நேரம் திறந்துருந்தாங்க, இப்போ தான் மூடிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஐராவதேஸ்வரரும் அந்த அம்மாவும் இருக்காங்க. நல்லா கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் பின்னாடி எல்லாம் பாருங்கள், கோயில் பின்னாடி இதெல்லாம். இங்கே வந்து பெங்களூர்லேருந்து யாரோ வந்திருக்காங்க, அவங்க கல்யாண நாள்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறாங்க. இங்கே வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா இருப்பாங்க. இங்கே பாருங்க, வில்வ மரம் பாருங்கள். வில்வ மரம் வந்து அப்படியே வந்தீங்கன்னா அங்கே வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா தெரியுறாங்களா உங்களுக்கு? சுவாமி மாதாயி அப்படியே இந்த பக்கமாக போனீங்கன்னா பஞ்சமுகலிங்கம் இருக்குது. அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன், இருங்க. இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்தால் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும். எவ்வளோ வேதனையில் எவ்வளோ கஷ்டத்தில் நான் வந்தேன்னா கூட எனக்கு இங்கே வந்துட்டு போயிட்டேன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதனால் எப்படினாலும் நான் வந்துடுவேன். இங்கே பாருங்கள், பஞ்சலோகலிங்கம். பார்த்தீங்களா? இங்கேருந்து வரணும் பாருங்கள். இங்கே ஒரு லிங்கம் இருக்காரா? அப்படியே வந்தீங்கன்னா இப்படி 5 பஞ்சலோகங்கள். எல்லாம் இன்னும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இது காட்டணுன்றதுக்காகவே நான் அந்த வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கமாக இருந்து பெங்களூருக்கு போகிறவங்க, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வரவங்க எல்லாம் இந்த வழி தான். சூளகிரிலேருந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே கட் பண்ணி வந்தீங்கன்னாக்கா கரெக்டாக 13 கிலோமீட்டரோ 14 கிலோமீட்டரோ வருது. அங்கே நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. கூகுளில் போட்டால் கூட தெரியும். அத்திமுகம் கோயிலுன்னு போட்டிங்கன்னா தெரியும். பார்த்துட்டு நீங்களும் வந்து கும்பிட்டு கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ரொம்ப விசேஷமான கோயில் இது. அப்புறம் வந்து இந்த 21, 22 கல்யாணம்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு காமிச்சு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நிறைய உங்கள்கிட்ட பேசணும். இப்போ நான் கோயிலில் இருக்கிறதுனால பேச முடியல, வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. அன்றைக்கி வரும்போது இன்னும் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கும்பிட்டுக்கோங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படியே, ஓகேவா? அதுவும் இதை நான் அப்போயே எடுக்கலான்னு நினச்சேன். சரி, செல்லு வாங்கினதுக்கப்புறம் எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ செல்லு வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நல்லா கும்பிட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.